ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டேன். மணி என்ன 3 டண்டடக்கா டம்கிட்டக்கா வந்தாச்சு. இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அதாவது அடமானத்தில் இருக்க நகையை வந்து எப்படி மீட்கணும், அதை மீட்கிறதுக்கு லட்சக்கணக்கில் நம்ம வந்து எப்படி பணத்தை சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 4 லட்சம் கடன் இருக்குது, சில பேருக்கு 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்குது. ஆனால் சேலரி என்னமோ 15,000 ரூபாய் தான். ஸோ அதுலேருந்து நான் எப்படி எந்திரிச்சு வர்றதுனே தெரியல. ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்த மாதிரி இருக்குது. அதுலேருந்து நான் எந்திரிச்சு வந்துடுறேன், எப்படியாவது எந்திரிச்சு வந்துடணும், வேறு வழியே இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் ஏதாவது ஒரு டிப்ஸ்லாம் இதிலலாம் காணாதுமா. வாங்க, நான் 9 வகையான டிப்ஸ் கொடுக்குறேன். இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்பீடாக டக்குன்னு நம்ம வந்து நகையை வந்து திருப்பி எடுத்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ ஹைப்புன்னு ஒன்று வந்து யூடியூப்பில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களாங்கப்பா. அந்த ஹைப் பண்ணி, அதாவது நீங்கள் லைக்கை வந்து டச் பண்ணிட்டீங்கன்னா அது பக்கத்தில் வந்து ஹைப்புன்னு ஒன்று வந்து காட்டும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி, நானும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிள்ளையாவே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், ஒரு நப்பாசையில் அவங்கள்ட்ட வந்து கேட்குறேன். ஸோ லைக்கை பண்ணிவிட்டு அப்படியே ஹைப்பையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்புறமா கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த ஹைப்பை மட்டும் தட்டி விட்டுருங்கம்மா ராஜாக்களா, சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா சேவ் பண்ணலாம். நம்ம முதல்ல பட்ஜெட்டை போட்டுட்டு சேவ் பண்ணுறதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கணும். புயல் காற்றுல போய் சாப்பிட்ட கதை தான் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? சேவிங்ஸ் தான் இருக்கணும். அப்புறம் தான் செலவு. சம்பளம் வந்துடுச்சு. சம்பளம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வாடகை எடுத்து வை, பாலுக்கு எடுத்து வை, அதுக்கு எடுத்து வை, இதுக்கு எடுத்து வை, எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வழுக்க மண்டையில் போய் முடிய தேடுறதுக்கு சமந்தான். ஸோ அதனால் வழுக்கையில் போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்கவே செய்யாது. அந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸை முதல்ல போட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம பட்ஜெட்டை போடணும். அப்படி போட்டோன்னா நிச்சயமாக நம்மளால் ஐயோ வாயில் குளருது, ஒரு நிமிஷம் இருங்க, கண்டிப்பாக நம்மளால் நகைக்கு பணம் சேர்க்க முடியும். 2வது டிப்ஸு, கிராசரி வந்து பார்த்து தான் வாங்கணும், சரிங்களா? சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் வாங்கக்கூடாது. எங்கள் ஊர்லலாம் ஒரு கடை இருக்குதுப்பா, மொத்தமாக மளிகை ஜாமாவை நான்லாம் வந்த ஊருக்குள்ளே இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் அந்த வேலை தான் பார்த்தேன். மொத்தமாக ஒரு மாத கிராசரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராசரி எல்லாத்தையுமே எழுதி அந்த ஆள் கடையில் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு விலை என்னமோ ஒருத்தர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் போய் உள்ள என்ன தெரியுமா பண்ணும், அன்றைக்குள்ளே டேட் இருக்கும் பார்த்தீங்களா, டேட்டையும் சேர்த்து கூட்டி போட்டுரும். நம்ம வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், அட பாவிகளா டேட்டு சேர்ந்து கூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில சமயம் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணார். எப்படி தெரியுமா, அப்போ வந்து தக்காளியோட விலை வந்து கிலோ 10 ரூபா, இவர் வந்து கிலோ 100 ரூபான்னு போட்டிருந்தாரு. என்னடா இது கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால், சாரி காசி கூட ஒரே ஒரு 0 மட்டும் சேர்த்துட்டேக்கா அப்படின்ட்டு அசால்ட்டாக கூலாக பதில் சொல்கிறாரு. அட பாவி, கீடு நீ சேர்த்தது என்னமோ கூட ஒரு 0 மட்டும்தான், ஆனால் எனக்கு போகிறது 90 ரூபாடா அப்படின்ட்டு சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தந்தார். ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் சரி பார்த்து பத்திரமா பொறுமையாக அழகாக நிதானமாக வாங்குங்க. இது நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே கம்மியாக கிடைக்கும், எங்கே போனால் நமக்கு வந்து காசு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசித்து முடிவெடுத்து வாங்குங்க, ஓகேவா? 3வது விஷயம், வெஜிடபிள்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எதுவுமே நல்லா இல்லைப்பா. சொல்லப்போனால் கடையில் வாங்குறது எல்லாமே நல்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் போய் உள்ளைங்க அவ்வளோத்துலையுமே கெமிக்கலை தெளித்து வச்சுருக்குதுங்க. ஆனால் கெமிக்கலுக்கு பிறந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா எதை பார்த்தாலும் கெமிக்கல். இதனாலேயே சின்ன வயசுலேயே பிள்ளைங்க ஏஜ் அட்டன் ஆகிடுறாங்க, சின்ன வயசுலேயே குண்டாக ஆகிடுறாங்க பிள்ளைங்க. ஏன் நம்மளே எடுத்துக்கோங்களேன், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒற்றை குச்சியாக இருக்கிறவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கேருந்து தான் இந்த தொப்பையும் தொந்தியும் வருதோ தெரிய மாட்டேங்குது. இதை குறைக்கிறதுக்கே நம்ம 1008 டிப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலாக வீட்டிலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே விளைவிச்சோன்னு வைங்களேன், 1 இல்லை 2 இல்லை 3 மடங்கு நமக்கு லாபம் வரும். என்னென்னா புருஷக்காரங்கிட்டலாம் சொல்லி, ஏங்க வெஜிடபிள்ஸ்லாம் வெளியில் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். 1. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஹெல்த்தியானது நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். 2வது. 3வது என்னென்னா, நம்ம எப்படியும் புள்ள பிறந்தோன்னா நமக்கு தொந்தியும் தொப்பையும் வச்சு நமக்கு உண்டாயிடுறோமா, அதை எல்லாமே சரி பண்ணி அழகு மேனியாக ஆக்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே காய்கறி தோட்டம் போட்டோன்னா அதில் கொஞ்சம் நேரம் நமக்கு வேலை கிடைக்குமா, ஒரு ½ hour நம்ம அதிலே நின்றுவோமா. ஸோ 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, ஒரு வழியாக வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடச்சிரும். அது மூலம் நமக்கு காசும் கிடச்சிரும், நம்மளோட உடம்பும் குறைஞ்சிரும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ 4வது விஷயத்துக்கு போவோம். இது எல்லாருக்குமே பொருந்துறமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்க கடைக்கு போகிறோன்னு வைங்களேன், கடையில் வந்து யானை விலை சொல்லுவோம். அதே சின்ன கடைக்கு போகிறோன்னு வைங்களேன், பூனை விலை தான் சொல்லுவாங்க. அதை விட கம்மியாக வந்து இப்போ மீஷோலாம் கிடைக்குது. ஏம்மா நீ என்னம்மா மீஷோக்கு கம்பேர் பண்ணி, அதேன்னா மீஷோக்கு வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் ஆக போறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது என்னென்னா, இப்போ நான் ஒரு ஜோடி செருப்பு எடுக்கிறேன்னு வைங்களேன்,
இப்போ கடையில் போய் ஒரு 200 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா நான் வந்து இங்கே மீஷோவில் 2 ஜோடியாக எடுப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 350 ரூபாயாக கிடைக்கும். அவன் வந்து ஆஃபரில் போட்டிருப்பான், எப்படியாவது ஆஃபர் போடுவான் மீஷோக்காரன். ஸோ அதனால் அந்த ஆஃபரில் நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். மெயினாக என்னென்னா நான் இப்போ என் பிள்ளைக்கே பர்த்டே வருதுன்னு வைங்களேன், ஒரு ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்த்து வைப்பேன். 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்து வச்சுருவோன்னா பாருங்கள், நான் கொஞ்சம் ஆர்வ குளரில் சேர்ந்தவா 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்து வைப்பேன். இது இப்போ ஒரு 800 ரூபா அப்படின்னா கடையில் இதே மாதிரி ட்ரெஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பேன், இங்கே எவ்வளோன்னு விசாரிப்பேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எது விலை கம்மி அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்து வச்சுருவேன். எப்போ பிள்ளை பர்த்டே வருதோ அப்போ அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஆர்டர் கொடுப்பேன். இல்லை மீஷோவோட நமக்கு வந்து வெளியில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் அதிலே ஆர்டர் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் மீஷோவில் மட்டும்தான்ப்பா இது வரைக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானுக்குள்ளே நான் போகல. அந்த 2 கார்ட்டுக்குள்ளே ஏன் போகலன்னு எனக்கே தெரியவே இல்லை. ஸோ நான் மீஷோக்குள்ளே மட்டும் தான் போயிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு குர்த்தியே எடுக்கிறோன்னு வைங்களேன், ஒரு சுடிதார் போடுறோம், நமக்கு வந்து இங்கே 150 ரூபாயிலேருந்து 350 ரூபாக்குள்ளேயே நல்ல நல்ல குர்த்திலாம் கிடைக்கும். அதே நீங்கள் கடையில் போனோன்னா எது எடுத்தாலும் 500 ரூபாய் அப்படின்ட்டு அவன் ஒரு போர்டை வர தொங்க விட்டுருப்பான். நம்ம இது சூப்பராக இருக்குப்பா, நம்ம வாங்கிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்குவோம். அந்த கன்றாவியே தான் நம்ம வந்து மீஷோவில் போய் பார்த்தோன்னா 250 ரூபான்னு போட்டிருப்பான். அப்போ எது நமக்கு லாபம்? எப்போவுமே அலையிறதுக்கு வந்து மாற்றப்படவே கூடாதுங்க. அதை மாற்றப்பட்டுட்டோம்னாலே நமக்கு வந்து அலையிறதுக்கு அதாவது என்ன சொல்கிறது, அலைஞ்சு திரிஞ்சு நம்ம வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல பொருள் கிடைக்கும். இப்போ தான் நம்ம முக்கியமான மேட்ருக்குள்ளே வர போகிறோம். யூடியூப்பில் வர்ற நம்ம அக்கா எல்லாருமே என்ன செய்வாங்க, ஆன்லைன் ஷாப்பிங்க்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதாவது ஒரு சோப்பு டப்பாவை கூட அவங்க சும்மா பல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதுக்கு காரணம் சோப்பு டப்பா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அதுதான் இல்லை, அவங்களோட கேமரா. அந்த சோப்பு டப்பா நம்ம வாங்கி பார்த்தோன்னா நம்ம சரோஜா தேவி பாட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோப்பு டப்பாவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க காட்டுறதை பார்த்தாயே என்ன படிச்சிடல, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக தெரியும். ஓ பரவாயில்லையே, இவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளும் வாங்குவோம், நம்ம வீட்டே நம்ம பலப்பலன்னு ஆக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்குவோம். ஆனால் அது சுத்த வேஸ்ட்டுங்க. நம்ம வீட்டுக்கு என்ன தேவையில்லைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இது நம்ம வீடு. அடுத்தவங்க முடிவு பண்ணுறது அவங்க வீட்டில் அழகாக இருக்குது, இவங்க வீட்டில் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆடம்பரமாக செலவு வாங்கி நம்ம குமிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நகையை வந்து திருப்பவே முடியாது. ஸோ உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வாங்குங்க. ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் 10 15 வாட்டி உட்காந்து யோசிங்க. இல்லைன்னா அது எல்லாமே நமக்கு தேவையில்லாத ஆணையாக தான் இருக்கும். ஸோ செருப்படி கன்ஃபார்மு. நம்ம புருஷன் என்ன பண்ணுவார், சும்மா கிடப்பாரு, அங்கே பாரு நீ இதை வாங்கி வச்சு என் துட்டெல்லாம் கரைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். அந்த கத்துவரை நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். தேவையில்லாத ஆணையெல்லாம் பிடுங்கி போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செலவை குறைக்கணும். நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிப்பா, நான் இப்படி தான்ப்பா இருப்பேன், நான் காரில் தான் போவேன், பைக்கில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து சுற்றக்கூடாது. எறும்பு எதுக்கு சும்மா தொணன்னு வருது? காரில் தான் போவேன், பைக்கில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றாமல் பஸ்ஸில் போகலாம். இல்லை நடராஜ் சர்வீஸில் போங்க, பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு கூட சில பேர் புல்லட்டை தூக்கிட்டு ஓடுவாங்க. அவங்களாம் வசதியானவங்கப்பா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருப்பாங்க. பேங்க்லலாம் நகை வச்சுருக்க மாட்டாங்க, அடகுல மிஞ்சி பட லாக்கரில் வச்சுருப்பாங்களா இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படி இருக்க வேண்டியதான். நம்ம இப்படி போவோம், நமக்கு எது தோதுவோ அதான். அது மட்டும் இல்லாமல் நடராஜ் சர்வீஸில் நம்ம போனோம்னா நமக்கு பெட்ரோலும் செலவு மிச்சம், நம்ம உடம்புக்கோ கொழுப்பு குறையும். கொலஸ்ட்ராலே இல்லாத உடம்பு நமக்கு வேணும்னா நம்ம நடராஜ் சர்வீஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அதை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அயனிங் வந்து எல்லா ஆம்பளைங்களுமே இப்போ அயன் பண்ணி தான்ப்பா போடுறாங்க. லேடிஸ் நம்மளே பட்டு சரி உடுத்தும் போது அயன் பண்ணி தான் நம்ம போடுறோம். அதை வந்து அந்த தாத்தாட்ட கொடுத்தோன்னு வைங்களேன், இஸ்திரிமேன் தாத்தா, அந்த தாத்தாக்கு நம்ம உதவி பண்ணணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்மளே இப்போ பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கும்போது நம்ம எங்கேருந்து அந்த தாத்தாக்கு உதவி பண்ண முடியும்? ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வீட்டிலே அயன் பண்ணுங்க. வாரம் உட்காந்து அயன் பண்ண உங்கள் புருஷனை வச்சுருங்க. டெய்லி காலையில் தான் நான் அயன் பண்ணுவேன், நான் இப்படி தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிறவங்கள பெரடில் 2 தட்டு தட்டுங்க. எப்போ ரசா வாரம் அயன் பண்ணேன்னா பண்ணுங்க, இல்லை அப்படியே போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா டெய்லி நீங்கள் அயன் பண்ணும்போது உங்களோட அயன் பாக்ஸ் வந்து ஹீட் ஆகுதா, அது வந்து ஒவ்வொரு நமக்கு கரண்ட் பில் செலவாகுமா, அப்போ கரண்ட் பில் ஆகுமா, உண்ணாம திங்காமல் நம்ம அவன்கிட்ட கொடுக்கணுமா? ஸோ இந்த தலைவலிலாம் நமக்கு தேவையா? அதனால் எப்போ உங்கள் புருஷங்கள்லாம் அயன் பண்ணுறதுக்கு உட்காராங்களோ அப்போம்னா சொல்லிடுங்க, டெய்லி அயன் பண்ணிங்கன்னா நான் அயன் பாக்ஸ் ஒயரை பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி அயன் பண்ணி போடுங்க, சரிங்களா? கடையில் கொடுக்காதீங்க. 7வது மந்த்லி ஒன்ஸு. அதாவது இது என்னவா மந்த்லி ஒன்ஸ் பீரியட் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. இப்போது எல்லாருக்குமே வாயை வந்து கெட்ட முடியாது. ஏன் நானே வாயை கட்ட மாட்டேன், இவ்வளோ வாய்க்குள்ளேயே பேசுகிறேனே, என்னால் வாயை கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களோ? அதெல்லாம் ஒரு காலதும் இல்லைங்க. நானும் இப்போ ஏதாவது இப்போ ஃப்ரைட் ரைஸை பார்க்குறோம், கொத்து பரோட்டா பார்க்குறோன்னா என் வாயும் நான் சொல்லட்டத்தான் செய்யும், எனக்கும் வேணும்னு தோணத்தான் செய்யும். அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், எல்லா நாளும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா நம்மவே ஏற்கனவே உடம்பாக வேறு இருக்கிறோம், அதனால் அதை சாப்பிடக்கூடாது. 2வது விஷயம், நம்ம கையில் ரூபாயும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக பீரியட் வரும் தெரியுமா, அந்த பீரியட்ஸ் நேரத்தில் என்னங்க இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால ஒன்று நீங்கள் சமைச்சு தரீங்களா இல்லை கடையில் வாங்கி தரீங்களான்னு கேளுங்க.
உள்ள அவரே ஓடி வந்துருவார். ஏம்மா நான் கடையில் வேணா வாங்கி தரேனே, நீ நல்லா இன்றைக்கி சாப்பிடே அப்படின்றாரு. என் புருஷம்லாம் அப்படி தாங்க இது வரைக்கும் என்ன சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் அன்றைக்கி என்ன பண்ணுவார், நான் லீவ் விட்டுருவேன். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு லீவு, இன்றைக்கி ஒரு நாள் கடையில் வாங்கி தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பீரியட் வலியாக இருக்குமா, ஸோ அந்த வலியோட வலியாக இதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சா. அந்த வலி அது அளவுக்கு வராத அளவுக்கு நம்ம வேறு ஏதாவது நான் செஞ்சுக்குவேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் நமக்கு அந்த டைமில் நம்ம லீவ் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் குதுன்னு இருக்கும். அதனால் நம்ம அதை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, நான் இப்படி தான்ப்பா செய்கிறேன். மாதம் வந்து ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் வந்து ஹோட்டலில் வாங்குவோம். மிச்சம் ஒரு நாள் கூட நான் வாங்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஸோ மிச்சம் 29 நாள் நம்ம வீட்டில் சமையல், ஒரே ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் சமையல். அப்படி செஞ்சு பாருங்கள், அந்த காசு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சேவ் ஆகும். சில பேர் வீக்லி ஒன்ஸ் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆளுகளாக இருப்பாங்க போலப்பா, சமூகம் பெரிய இடம் போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுறணுமே தவிர, நம்மளும் அப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூகம் பெரிய இடமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, கடன் தீர்ற வரைக்கும் இந்த சந்தானம் படம் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, பேயை பார்த்தா எப்படிடா போகணும், கண்ணை பொத்திக்கிட்டே போகணுண்டா அப்படின்பா. அந்த மாதிரி அது வரைக்கும் ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பிடுங்க, ஏதோ எதிரியை பார்க்குறவரை அந்த சைடு திரும்பிக்கணும், மூஞ்சி அப்படி சொல்லி சிரிச்சுட்டு திரும்பிடணும். அந்த சைடு திரும்பினீங்க அம்பிட்டு தான் அப்புறம் நம்ம கையில் இருக்க ரூபாயெல்லாம் அப்படியே கரைச்சி போட்டுருவாங்க. அதனால் அது பக்கமே திரும்பிடாதீங்க. ஸோ சந்தான காமெடியை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8வது பாயிண்ட், சீட்டு போடுங்கப்பா. சீட்டு எதுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சீட்டு போட்டு நீங்கள் ரூபாயை கெட்டும்போது உங்களுக்கு நகை வந்து ஈஸியாக திருப்புறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். இப்போ மாதம் ஒரு 3000 4000 நீங்கள் கட்டலாம். இல்லையா, நான் வந்து டெய்லி சம்பளம் நான் வந்து மளிகை கடை வச்சுருக்கேன், ஏதோ ஒரு கடை வச்சுருக்கேன், என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடியும்னா டெய்லி ஒரு 100 போடுங்க, மாதம் 3000 ஆச்சு. இல்லை என்னால் 50 ரூபா முடியுமா, 50 போடுங்க, மாதம் 1500 ஆச்சு. அதே வருஷத்துக்கு என்ன ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. அப்படி போட்டுட்டு அந்த சீட்டு வந்து நம்ம பேரில் உளுந்த உடனே நம்ம போய் நகையை திருப்பிட்டு வந்துடலாம். அப்போது நீங்கள் வந்து வட்டியே இல்லாமல் ஈஸியாக நம்ம நகையை வந்து திருப்பிடலாம். நமக்கு வந்து வட்டியும் சேராது, இந்த சீட்டு போடுறதுனால நமக்கு வந்து வட்டியும் விழாது. ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த மாங்காய் நமக்கு கிடைக்கிறதுனா என்ன பண்ணணும், நம்ம சீட்டு போடணும். சீட்டு போடுங்க கண்டிப்பாக. யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சீட்டு போடுங்க. நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சேவிங்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளால் எப்போவுமே முன்னேற முடியாது. நெக்ஸ்ட்டு ஆடம்பர செலவு அனாவசியம். என்னம்மா ஆடம்பர செலவு நாங்கள் பண்ண போகிறோம், நாங்களாம் ஒரு ஆடம்பர செலவும் பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ எங்கள் ரிலேஷன்லேயே ஒரு கல்யாணம் வருதுன்னு வைங்களேன், ஐயோ கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அவள் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுருவலை, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுருவலை, நமக்கு இது மட்டும் தானே இருக்குது, என்னங்க எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்கங்க அப்படின்னு நம்ம போய் நிற்போம். உடனே நம்ம புருஷன் என்ன பண்ணுவார், பர்ஸ் எடுத்து தடவி பார்ப்பார். ஐயோ நம்மகிட்டே ரூபா இல்லையே, நம்ம பொண்டாட்டி வரை கேட்குறாளே அப்படின்னு நினச்சிட்டு. இதே நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸை ஒழுங்காக வச்சு போட்டு அதை மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். செப்பலோ இல்லை மற்ற ஆக்சசரிஸோ ஏதோ ஒன்று, நம்ம எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கொஞ்சமாக செலவெல்லாம் குறைச்சோன்னா நம்ம புருஷனுக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல பாசம் வரும், மதிப்பும் வரும். சரி நம்ம பொண்டாட்டி நம்மளோட காசை வந்து செலவு பண்ண மாட்டேங்கிறாள, சேர்த்து வைக்கிறாள், அப்போ நம்ம அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி அவங்களுக்கும் தர்றதுக்கு மனசு வரும். இல்லைன்னா நீங்கள் தர்ற எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு எங்கள் காசே பத்தலைங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் கற்றுனீங்கன்னா அவர் கரடியோட மோசமாக நம்மகிட்ட கற்றுவார். இது நமக்கு தேவையா, இந்த அவமானம் நமக்கு தேவையா சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸோ செப்பலோ ஆக்சசரிஸோ ஏதோ ஒன்று எடுக்கும் போதே உருப்படியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை போட்டுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி சினிமா ஷாப்பிங்ஸ்ன்னு போகிறது எல்லாத்தையும் மறந்துடுங்க. சில பேருக்குலாம் டிப்ரெஷன் ஆனாலே ஷாப்பிங் போவாங்களாம்ப்பா, இதெல்லாம் என்னப்பா புதுக்கதையாக இருக்குது அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டே சொல்லுவாள், ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குடி, எங்கேயாவது போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ எங்கடி போகிற, சரவணா ஸ்டோர் போயிட்டு வரட்டா அப்படின்பா. அது சரி, நீ போயிட்டு வர முடியாதாம்மா, 9 வருஷம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நான் நினைப்பேன். இதை எதனால் சொல்ல வரேன்னு சொல்கிறேன்னா, ஷாப்பிங்கிற பேரில் ரொம்ப நாளாக சுற்றவே கூடாது. கொஞ்சம் நாளைக்கு நம்ம இதை எல்லாத்தையுமே விட்டுட்டோம்னா ஈஸியாக நம்ம நகையை வந்து திருப்பிடுவோம். ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ நம்ம தியாகம் பண்ணுறோன்னு வைங்களேன், நகையெல்லாம் திருப்பிட்டோன்னா அப்புறம் நம்ம தானே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, யார் நம்மளை கேட்க போகிறா. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆடம்பர செலவு எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருங்க. இதுதான் இன்றைக்குள்ள கருத்து. இப்போது இந்த வீடியோ விட்டு நான் வெளியில் போகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பழகலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பைமா.